யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மார்ச் 8 அன்றைக்கி சிவராத்திரிக்கான பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். போன வருஷத்தில் நம்ம 4 காலத்துக்கும் உண்டான நிவேத்தியங்களும் அதுக்குண்டான விசேஷங்களையும் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிச்சயமாக அந்த வீடியோவோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு. இது ஜஸ்ட்டு தோலியோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வெந்துடும். இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணேன்னா அழகாக வருது. பார்த்தீங்கன்னா ஒரு விசில் போகும், ஜாஸ்தி வேண்டாம். இதெல்லாம் அந்த நாளில் எங்கள் தாத்தாலாம் சிவராத்திரிக்கு பூஜை 4 கால பூஜை பண்ணுவார். ஆனால் அட் த சேம் டைம் அவருக்கும் வயசாகிடுதில்ல. அது வயசான சமயத்தில் ஃபுல் டே பட்னிலாம் இருக்க முடியாத போது இந்த இதுதான் பாட்டி பண்ணி தருவா. ஸோ முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த சக்கரவள்ளி கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி எப்படி ஒரு அல்வா மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இருக்குது. ஸோ இப்படியும் பண்ணுவாள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, இது சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 300 கிராம்ஸு. ஸோ இதுக்கு ஒரு 250 கிராம்ஸ் கிட்டக்க நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நான். ஆர் வெல்லம், நல்ல வெல்லத்தில் எதுவும் குப்பையெல்லாம் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் போட்டு நல்லா இது கெட்டி பாக ஆகணும். ஆனால் உங்களுக்கு இது டன்னு பதமாக இல்லை பதம் எடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. இது நல்ல கெட்டியானதான் இதில் ஃபுல்லாக கோட்டை ஆகிக்க முடியும். ஸோ இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சிவராத்திரியோடது எல்லாருக்குமே தெரியும். அதான் நான் போன வருஷம் எலாபரேட்டாக நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு கால பூஜை மகாவிஷ்ணுவே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற மாதிரியான இது சிவராத்திரியோட அன்னைக்கு. அந்த இதில் வெண்பட்டு சாத்தி அதை வெண்பொங்கல்லாம் இது பண்ணுறதுன்றது நைவேத்தியங்கள்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பார்க்க போனேன்னா ஹரியும் ஹரனும் ஒன்று தான். அவளுக்குள்ளே எந்த விதமான பேதமுமே இல்லை அப்படிங்கிறது நிறைய இதில் அவள் நமக்கெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கா. இந்த மாதிரி அவர் ஒரு கால பூஜை பண்ணுறார். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தேன்னா பார்வதி தேவி சிவன்கிட்ட கேட்குறதே எந்த நாமாவை சொன்னால் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறதே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராமநாம வரானேன்றதை எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை சொன்னேன்னா அது ரொம்ப விசேஷமான இது அப்படின்னு சிவபெருமானே மகாவிஷ்ணுவை பற்றி அவ்வளோ விசேஷமாக சொல்கிறார். அவளுக்குள்ளே எந்த விதமான பேதங்களுமே இல்லை. நம்ம தான் அவளை தனித்தனியாக பிரித்து பார்த்து இது பண்ணிட்டுருக்கோம். எப்பயுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எல்லா தெய்வங்களுக்கும் உருவம் கொடுத்து பெயர்கள் கொடுத்து நம்ம தான் பார்க்குறோம். அது ஒரே சக்தி தான் மொத்தத்தில். அது அவளுக்கு தனியாக உருவம் கிடையாது, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அதாவது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது பக்திங்கிறதும் ஒரு லெவல் வர வரைக்கும் தான் நம்ம உருவ வழிபாடும் நமக்கு கண்ணுக்கே தாப்பில் பார்க்குற விநாயகர், காமாட்சி, முருகன், பெருமாள் இப்படிலாம் நம்ம இது பண்ணுவோம். அதை தாண்டி பியாண்ட் நம்ம போயாச்சு அப்படின்னு சொன்னால் பகவான் எல்லாருமே ஒரே ஸ்வரூபமாக நம்ம பார்ப்போம். பகவானை மட்டுமே இல்லை, சுற்றி இருக்கிறவாளை கூட நம்ம அதே மாதிரி ஒரு தெய்வ ஸ்வரூபமாக தான் நம்ம பார்ப்போம். அதனால் இதில் நான் எதுக்கும் ஜஸ்ட் இதை சொல்லலாமேன்ற ஒரு இதில் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டே கேட்குற கேள்வி அதுதான். நீங்கள் பெருமாளை கும்பிட்றவங்களா, நீங்கள் சிவனை கும்பிட்றவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படிலாம் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. ஸோ எல்லா சுவாமியும் எனக்கு பிடிக்கும். எல்லா சுவாமியோட நாட்களுமையும் நான் கொண்டாடுவேன்.
அந்தந்த அதாவது நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒன்று தான் மெயின் இதுவே ஒழிய இந்த சாமி மட்டும்தான் நமக்கு நல்லது பண்ணும் அந்த சாமி பண்ணாதுன்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்து தர்மத்தில் எல்லா சுவாமியையும் எப்பையும் எல்லா நாட்கிழமையும் நமக்கு ஒரு சில காரண காரியத்தோடு தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். அதை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சின்னு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருமே அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற ஒரு விஷயம். இது நல்லா கெட்டியாகட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போடுறேன், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இன்னும் அடுப்பை சின்னது பண்ணேன்னா தெரியும் உங்களுக்கு, பாருங்க எவ்வளோ கெட்டியாக எடுத்து தெரியறதா. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகட்டும். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. உங்களுக்கு வெள்ளத்தில் குப்பை இருக்குன்ற மாதிரி இது இருந்ததுன்னா வடிகட்டிடுங்க. நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன், அதனால் இதில் ஒன்றும் இதுவாக இருக்கலை. நாட்டு சக்கரையை எடுத்திருந்தாலும் ஓகே. வெள்ளம் எடுத்துக்கிறவா கண்டிப்பாக கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. அடுப்பு சின்னதாக்கிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இது பார்த்தாலே நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இது எப்படி திக்காக இருக்குது தெரியறதா உங்களுக்கு? இந்த மாதிரி திக்காகணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இதில் போட்டதுக்கப்புறமா அது எல்லாம் ஃபுல்லாக கோட் ஆகணும். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். ரொம்ப சாரி, நிறைய டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனோட இது வந்து என்னால் தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் பேசுகிற சத்தம் அதை டாமினேட் பண்ணிடும்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு சத்தம் கேட்டதுன்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இது ஒரு இதுக்கு நீங்கள் நைவேத்தியமாக யூஸ் பண்ணிக்கலாம். பலகாரம் பண்ணுறவா இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கார்ப்ஸும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு பேர் கண்டிப்பாக கிடையாது. நிச்சயமாக சக்கரவள்ளி கிழங்கை வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து கொதிக்கட்டும். ஜஸ்ட் இதோட ஒரு சின்ன இது மிக்ஸ் பண்ணி தரேன். இதோடலாம் சேர்ந்து கொதிக்கிறச்சே நல்லா இது கூட்டாயிடும். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கொதிக்க விட்டுட்டு இதை இறக்கி வச்சுருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருந்ததுன்னா அப்புறம் எடுக்க முடியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பலகாரம் பண்ணுறவாலாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஏதான ஒரு விதத்தில் சக்கரவள்ளி கிழங்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடியானதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தாப்பில் நம்ம பருப்பு தூத்தம் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். பருப்பு தூத்தம்ன்றது நான் முன்னாடி கூட பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் அது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரலைன்னா இருக்கட்டும்னு நான் இந்த தடவை பண்ணுறேன். பருப்பு தூத்தம் தான் மெயினாக வந்து சிவராத்திரி விரதம் இருக்கிறவா, இந்த 4 கால பூஜை பண்ணுறவாலாம் அதுதான் சாப்பிடுவா. ஏன்னா இந்த நாளில் வந்து சாதம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான இது. வெண்பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து அதை சாதமாக ஸ்வீகரிக்க முடியாது அன்றைக்கி. ஏன்னா சிவராத்திரி விரதம் இருக்கிறவாள்லாம் ரைஸ் சாப்பிடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் இது. ஸோ இந்த அடுத்தாப்பில் நம்ம அந்த பருப்பு தூத்தம் பார்க்கலாம். ஸோ இந்த பருப்பு தூத்தத்துக்கு 1 கப் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஏன்னா பட்னி இருக்கும் அப்படிங்கிறச்சே கேஸ் ஃபார்ம் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது அதே சமயம் ரொம்ப ஹீட்டாகவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வெந்தயம் இந்த பைத்தம்பருப்போடு போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ரெகுலர் பால் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இல்லை எங்களுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன்னா உங்களுடைய சௌகரியம். நான் வந்து இதில் ரெகுலர் பால் ஒரு 2 டம்ளர் விட போகிறேன். சுக்கு பொடி அவசியம் போட போகிறேன். அண்ட் ஏலக்காய் பொடி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இந்த பருப்பு தூத்தத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வறுத்துட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இது பண்ணலாம். இது ரொம்ப இதெல்லாம் வரணும்னு இல்லை, ஜஸ்ட் வாசனை வந்தால் போதும். பைத்தம்பருப்பு வறுக்கிற வாசனை வந்தால் போதும். கலரெல்லாம் மாறணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பங்குக்கு 3 பங்கு கிட்ட தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. மீடியம் ஹையில் வச்சு ஒரு 4 விசில் வாங்கிடுங்க. ஸோ இது ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம்.
சக்கரவள்ளி கிழங்கு அந்த வெல்லம் போட்டு இது பார்த்துட்டோம். இந்த பருப்பு தூத்தத்துக்கு நம்ம வேக வச்சுருந்தோம், இது ரெடி ஆகிடுத்து, சோறாக ரெடி ஆகிடுத்து. இதையும் வேறு ஒரு இதில் எடுத்துப்போம். பருப்பு எடுத்த அளவுக்கே நாட்டு சக்கரை எடுக்கிறேன். ஜாஸ்தி வேணுங்கிறவா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது நல்லா டைல்யூட்டடாக இருக்கணும். நல்லா தண்ணி விட்டுடுறேன் இன்னும் கொஞ்சம். இந்த பருப்பு இந்த வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இதுலேயும் நான் வந்து வெந்தயம் போட்டிருக்கோம், சுக்கு பொடி ஒரு 1/2 teaspoon போடுறேன், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 teaspoon. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நான் சாதாரணமாக நார்மல் நம்ம தினப்படிக்கு யூஸ் பண்ணுற பற்றியில் அந்த பால் தான் எடுத்துட்டுருக்கேன். அந்த பாலை வந்து நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவா தேங்காய் பால் விட்டுக்கிறேன்னா விட்டுக்கோங்க. வயத்து புண்ணுக்கெல்லாம் நல்லாது அப்படின்னு சொல்லி பைத்தம்பருப்பே நல்லது, அது தேங்காய் பாலோடு சேர்ந்துன்னா இன்னுமே நல்லது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 minutes இது கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நிறையா இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இது அது ஸ்வீட் போட்டு பண்ணியிருக்கோம், இதை வந்து சால்ட் போட்டு பண்ணலாம். இதை விரதத்தன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலும் சாதாரண நாளில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது சாட் மசாலா பொடி. விரதத்தன்னைக்கு நாங்கள் இதை எடுத்துக்கணுன்னா என்ன பண்ணணுமா மீன் சொல்லி கேட்டாலும் மிளகு பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கொத்தமல்லி போட்டு இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஏதாவது புழிஞ்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லையா இது இப்படியே சாப்பிட்டேன்னா கூட நல்லா இது சாட் மசாலா பொடியெலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிளகு பொடி போடுறேன்னா நீங்கள் இதில் உப்பு போடுங்க. நான் சாட் மசாலா பொடி போட்டிருக்கேன்னு சொல்லி நான் உப்பு போடல, ஏன்னா வந்து இதுலேயே உப்பு இருக்கும், அந்த உப்பு போடும், அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நார்மல் டேயில் நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறீர்கள் அப்படி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சாட் மசாலா போட்டு எடுத்துக்கிறீங்கன்னா உப்பு உங்களுக்கு பார்த்துன்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படி இருந்தாலே ஜோராக ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அது ஸ்வீட்டாக சாப்பிட்றோம், ஸோ கொஞ்சம் தானே காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இதோட கூட மிளகு பொடி போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு மேலே கொத்தமல்லி போட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி சாட் மசாலா போட்டிருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோராக நல்லா இது கொதித்து ஒரு லெவலுக்கு ரெடி ஆகிடுது. ஒரு இந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டேனாலே போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். நம்ம போட்ட பருப்பு, வெல்லம் அண்ட் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ இது மாதிரி இருக்கிறதுல சொல்கிறீங்களே, இதில் பால் விட்டால் இப்படியே விட்டோன்னா கெட்டு போயிடும் கண்டிப்பாக. இதை அணைச்சிட்றேன். அணைச்சிட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் இதுலேருந்து இருக்கிற இந்த இதெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஆட் பண்ணினீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அது அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதே நீங்கள் பாலை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக பால் தெரியும். அதுதான் எல்லாருமே நிறைய பேர் எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, இதுதான் காரணம். சாதத்தில் அப்படிங்கிறதே சாதம் நல்லா கெட்டியாகிடுதுன்னா பாலோடு வெந்து கெட்டியான அப்புறமா நீங்கள் வெல்லம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. பாயசமாக இருந்ததுன்னா பாயசம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தன்மையிலேருந்து கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் பாலை விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் பாலை விட்டுடலாம். ஜோரான பருப்பு தூத்தம் ரெடி. இது நல்லா வாய்க்கும் மணமாக இருக்கும். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியோட பச்சை கற்பூரத்தோட ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது சுவாமிக்கும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு பருப்பு தூத்தம். தூத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது வாட்டரியாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சி ஆர் பாயசம் நீங்கள் எப்படி வேணால் அதை சொல்லிக்கோங்க. அதனால இதுக்கு பேர் பருப்பு தூத்தம் அப்படின்னு சொல்லுவாள். இதுவும் ரெடி ஆகிடுது. ஸோ சிவராத்திரிக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மிருத்யுஞ்சயாய நமவோ ஸ்வயம்பிரகாய நமவோ லிங்கோத்பவாய நமவோ
सर्वेश्वराय नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ स्वयंव्रकाय नमः ॐ लिङ्गोद्भवाय नमः ॐ सर्वेश्वराय नमः ॐ नमः शिवाय 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 नमः मृत्युञ्जयाय नमः स्वयंव्रकाय नमः लिङ्गोद्भवाय नमः सर्वेश्वराय नमः हर नमः पार्वतीपतये हर हर महादेव बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथा उमापते शंभो शंकरा पशुपते नंदिवागना नागभूषण नंदिवागना नागभूषण चंद्रशेखरा जटाधर गंगाधर गौरी मनोहर गिरिजा कांता सदाशिव गिरिजा कांता सदाशिव बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथ उमापते शंभो शंकरा पशुपते मूलाधारा ज्योति स्वरूप विभूति शंकरा परमेश बम 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 डमरुकनाद पार्वती रमणा सदाशिव पार्वती रमणा सदाशिव बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லாஸ்ட் இயர்க்கான எல்லா நைவேத்தியங்கள் இதுவும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் நிறையா ஸ்டோரிஸ் அண்ட் அதுக்கான தாத்பரியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இது சின்ன வீடியோவாக இருந்தாலும் அது நல்ல பெரிய வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.